மணி எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ண? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்ததுங்க. ரைட். இது குரூப்ல போட்டாச்சு, நல்லா இருக்கும் இல்லையா? எப்படிமா இருந்தது? நல்லா சிறப்பா பணி பண்ணீங்களா? நீங்க எங்கெங்க பணி பண்ணீங்கம்மா? எங்கெங்க பணி பண்ணீங்க? அம்மா இந்த கோவில் எங்கெங்க பணி பண்ணீங்க? சிறப்பு சிறப்பு. அக்கா எப்படிக்கா இருக்குது? ஐயா பணி எப்படி இருந்தது? என்ன ஃபீட்பேக், என்ன திருத்தம் பண்ணணும்? இந்த அமைப்பு சிறப்பாக செயல்படுறது அது சொல்லுங்க. இந்த அமைப்பு சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும் ஐயா? இந்த அமைப்பு இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும்? இது அப்படியே கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி தோசைலாம் பிரேக் டைம்ல மட்டும் நல்லா இருக்கும். இப்போ எடுத்து எங்க வந்து கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி தோசை வண்டி பிரேக் டைம்ல நிக்கும்ல, அப்ப கொடுத்தா நல்லா இருக்கு. முன்னாடியே கொடுக்கறது சப்பாத்தி முன்னாடியே கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. சாப்பாடுல இருந்து சக்கரம் இடம்ல இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சுபேதாரேஸ்வருக்கு நன்றி இல்லையா? கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த கோயில்ல வந்து நாமளும் ஒரு அதுக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் தரோன்றதை நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதே மாதிரி அந்த மேல இருக்க கோபுரம் எல்லாம் கிளீன் பண்ணோம். சரியா? உள்ள சந்து முந்தெல்லாம் போய் பாலம், அதான் சொல்லவே இல்லை அவங்க எல்லாம் மேல ரொம்ப இதெல்லாம் எங்க வாய்ப்பு கிடைக்காது, யாரும் ஏட விட மாட்டாங்க. அது சொல்லுங்க. அபிஷேகம் போது போனா நமக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காது, யாரும் அலோ பண்ண மாட்டாங்க. இப்பவே நாங்க கலசெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அழகா பார்த்துட்டு வந்தோம். சாமி தரிசனம் பண்ணிட்டு. அம்மா இப்படிமா இருந்தது? நாங்க விநாயகர் கிட்ட பண்ணோம், தட்சிணாமூர்த்தி கிட்ட பண்ணோம், கோவில் பிரகாரம் சுத்தியும் கிளீன் பண்ணோம். ஐயா கோவிலுக்கு வரவங்க எல்லாம் அந்த வழக்கு ஏற்றி வச்சு அந்த இடத்தெல்லாம் ரொம்ப பாழ்படுறாங்க. அந்த நம்மள மாதிரி மக்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லணும், வழக்கேற்ற சொல்ல ஒரு இடத்த ஒரு இடத்துல வழக்கேற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்படிமா? நல்ல சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. கோயில்ல நீங்க சொன்ன மாதிரி கடவுளை தொட்டு இறைவனை தொட்டு தொட்டு பணி செய்ய உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இல்லையா? ஜெகத்குரு வாசகமே இதுதான். இது ஜெகத்குரு சேவாஸ் ஆலய விளவார பணி அமைப்பு. இறைவனை தொட்டு தொட்டு பணி செய்ய உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு தங்குற இடம் எப்படி இருந்தது? அந்த தங்குற இடத்துக்கு ஒருத்தர் முக்கியமான காரணகர்த்தா. ஆமா இவரு ரொம்ப தன்னடக்கமா சுரேஷ் ஐயா தான் அதுக்கு ஸ்பான்சர். ஆமா ஆமா ஆமா. அவருக்கு ஒரு சிவாய நமவும் போடலாமா? சிவாய நமவும். ஆமா 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 ஆமா. அவர் பாருங்க இவ்வளவு அடக்கமா ஒண்ணுமே சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காரு. இருந்தாலும் நன்றி பாராட்டி தான் தீரணும் இல்லையா? நன்றி பாராட்டி தான் தீரணும். ஆமா பாருங்க, அன்னம்பாளித்துக்களையே நம்ம வாழ்த்து பாடணும். நீங்க தங்குறது இடம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. சாப்பாடு நம்ம கொடுத்தது வந்து தட்சிணாமூர்த்தி குருக்கள், அந்த அவர் தான் தலைமை குருக்கள். அந்த தலைமை குருக்கள் தான் சாப்பாடு சொல்ல முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது நம்ம குருக்களை ஈஸியாக நினச்சிடும், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு குருக்களுக்கு தட்டில் வர்ற காசு தான் வருமானம். அரசு சம்பளம்னு ஒரு பெரிய சம்பளமே கிடையாது. ஆனாலும் இது திருப்பதிக்கு நிகரான கோவில். இங்கே பார்க்க போனால் எல்லா வெளிநாட்டிலேருந்து எல்லாரும் வர்றாங்க. தட்டில் போகிற காசு எப்படி தெரியுமா? நாம தான் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா போட்டால் பெருசு, 500 ரூபா போட்டால் ரொம்ப பெருசும்போம். ஆனால் அங்கே தட்டில் விழுகிற காசு 4000 5000 10000. ஆமாம். அதனால இவருக்கு இவ்வளோ வருமானம் வர்றதுனால இவர் யோசிக்கவே இல்லை. மொத்தம் அன்னம்பாளிப்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஆமாம், அவர் தான் எடுத்துக்கிட்டார்.
இல்லையா? இப்போ இன்னைக்கு பார்க்க போனால் நம்ம எல்லாம் குருக்களை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வாங்கி தான் பழக்கம் போட்டுருக்குது, செஞ்சு பழக்கம் இல்லைன்ட்டு. இந்த குருக்கள் பார்த்தீங்களா ரொம்ப கொண்டாடிக்கிறாரு. ஐயா உங்களால் தான் எல்லாம் நடக்குது. பக்தர்களை கொண்டாடிக்கிறாரு. பக்தர்கள் நான் எப்படி திருப்பி தரணும்னு நினச்சிக்கிறாரு. ஸோ அந்த குருக்களுக்கு ஒரு சிவாய நமம். இது நன்றி சொல்லித்தானே தரணும் இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஜெகத்குரு சேவாஸ் ஒரு கம்பைலிங் தான். நம்ம ஜஸ்ட் இணைக்கிறோமே தவிர ஜெகத்குரு சேவாஸ் ஒன்றும் இல்லை. ஜெகத்குரு சேவாஸ் தன் நேரத்தை போடுது. மித்ததெல்லாம் பார்க்க போனால் சுவாமி அனுகூலமாக நின்றுறாரு. அந்த அனுகூலம் நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். எல்லாரும் அனுபவிக்கிறோம். ஆமாம். கரெக்ட். ஏதோ சுவாமி கொடுத்த இல்லையா? உங்க வார்த்தை வாசம் தான். சுவாமி கொடுத்த உபதேசத்தையா செய்யறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமா. ஆனா எங்களை இங்க வர வச்ச புகழ் சுவானம 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 சுவானம. கோடானபடி நமஸ்காரம். அவங்க தான் எனக்கு எல்லா இடத்தையும் காட்டி எல்லாம் நாங்க சந்தோஷம் உங்க மூலியமா நாங்க அவங்கள பாக்குறோம். இது நான் 2 விதமா பாக்குறேன். இந்த உழவார பணி நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணுக்கு கடவுளுக்கு சேவை செய்யறோம். இந்த உழவார பணிக்கு வரவங்க எல்லாம் யார் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் எபோவ் 50 தான். இந்த எபோவ் 50காரங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் நீ 10 தடவை கை தட்டு, 2 தடவை கையை தூக்கு, 4 நட அப்படிம்பாரு. சுவாமி நம்ம புண்ணியத்தையும் கொடுத்து உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்க்குறப்பாங்க. இதுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இந்த உழவார பணி வரனால தான் நம்ம கை கால் ஆடி செஞ்சு நம்ம இன்னும் இளமையாக இருக்கிறோம். அண்டலை நம்மளாம் இளமையாக இருக்கோம். உழவார பணி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வயசு 16 தான். கரெக்டானையா? உழவார பணி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வயசு 16 தான். உழவார பணி எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு மனசு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படிமா இருந்தது? புதுசாக வந்திருக்கீங்க. நல்லா சாப்பாடு இருந்ததா? நல்லா பணி பண்ணீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்து திருப்தி இருந்ததா? ஆமாம். சுவாயணமா இதை அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணி பார்த்தாச்சுன்னா மலரும் நினைவுகளாக பார்க்கலாம் இல்லையா? எப்பயாச்சும் இருக்கா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ட்டு. இந்த ஐயாவுக்கு தான் சிறப்பு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயா இவர் நம்ம குமார் ஐயா ஆஸ்பத்திரி போன எந்த வார்த்தையுமே கேட்கல. ஐயா போகணுமே டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப சிறப்பாக முடிச்சாரு. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. ஐயா நம்ம திருவெண்காட்டில் காலை வைக்கும் போது இந்த கோயிலில் எல்லாருக்கும் ஒரு நல்ல திருப்பு ஏற்படும்னு சொன்னார். அதே மாதிரி எல்லாரும் ஒரு சிவானுபவம் பெற்று எல்லாரும் மன நிறைவோடு திரும்புகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படணும். கட்டாயமா பெருமாள் ஏற்படுத்தி தருவார். ஆமா. என்னோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு வேலை இருந்தாலும் கஷ்டம் தெரியல. அழகா செய்யற அந்த முருகர் கோயிலை செஞ்ச பாருங்க, மனசு அவ்வளவு நல்லா இருக்கு. பண்ணும்போது மனசுக்கு அளவில்லாத சந்தோஷமா இருக்கு. எந்த வழியும் உடம்பு வலிச்சாலும் பரவாயில்ல, செஞ்சு முடிச்சிடணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. இது சந்தோஷமான வழின்னு மனசு அனுபவிக்க துடிக்குதுன்னு சொல்லுங்க இல்லையா? இதான் சரியா. உடம்பு வலிச்சா கூட இது சந்தோஷமான வழி, நம்ம செய்யலாம். ஆமா, சிறப்புமா சிறப்பு. பாருங்க, வேலூர்ல இருந்து வர்றாங்க உழவார பணிக்கு. இவங்களை என்ன சொல்ற சொல்லுங்க, அவ்வளவு ஈடுபாடு இல்லையா? எங்களுக்கெல்லாம் நீங்க வழிகாட்டி எங்களுக்கு புது புது இடத்தை காண்பித்ததற்கு மிக மிக நன்றி. இந்த கோயில் காலனி திருப்பு முறை ஏற்படும் என்று சொன்னதற்கு மிக மிக வாய்க்கால் திருப்பு முறை ஏற்படும் என்று நம்புகின்றேன். மிக மிக நன்றி. சிறப்பு சிறப்பு. சிவாய நம சிவாய நம சிவாய நம. மிகவும் அருமையாக இருந்தது. தங்கத்துக்கு சாப்பாடு மிகவும் அருமையாக தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவேற்காடுநாதரின் திருவருளாலும் நம்ம ஜெகத்குரு சேவாஸ் மனமே உழவார பணி கிடைச்சிருக்கு. யாரோ பெரியவங்கெல்லாம் டெபாசிட் பண்ணிக்கிற புண்ணிய சக்தின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன், ஆனால் குரு வரையில் நம்ம பஸ் இப்போ போயிட்டு இருக்கேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு வாங்க. அந்த பேர் உள்ள இந்த உழவார பணி எப்பவுமே இறைவன் அருளாலையும் குரு அருளாலையும் தொடர்ந்து பணி செய்து கிடைத்துக்கிட்டே இருக்கணும்.
செஞ்சுட்டே இருக்கணும். எங்களுக்கும் அந்த ஆரோக்கியம் கொடுக்கணும் ஆண்டவர். எங்களுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கணும் ஆண்டவர். அது கண்டிப்பா அது வந்துடும், கேட்காமே வந்துடும். எப்படிம்மா ஃபீல் பண்ணீங்க? இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேரு ஐயா. ஆ. அதுவும் உங்க புண்ணியத்தால கும்பாபிஷேகம் முன்னால திருவெண்காடு கோயிலை சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம். நாங்கெல்லாம் எங்க புண்ணியம் எல்லாம் ஐயாவுக்கே தான். சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. ஒரு குறை அம்மா கடவுள் மனசு பக்கத்துல வருவாரு சொல்லுவாங்க. உங்க ரூபம் உங்க ரூபத்துல கடவுள் வந்து எங்களை உழவாரம் பண்ணி அழைக்க கூப்பிட்டுருக்காரு. எங்க கடைசி முடிச்சுட்டு நாங்க உழவாரம் பண்ணி செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஒவ்வொரு பண்டிகை நாங்க உங்க கலந்துக்கிட்டு அப்படியே செய்யணும். நாங்க ஒரு இவ்வளவு பெரிய கோயில் வந்து செய்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு அடுத்து போட்டு உழவாரம் பண்ணிட்டு முடிச்சுட்டு உழவாரம் பண்ணிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். கடவுள் எனக்கு அந்த அருகதை வேண்டிக்கிறேன். சுவாமி நம்ம எப்படிமா இருக்குது? உங்களுக்கு சுவாமி மாப்பிள்ளை பெஞ்சு கொடுத்துட்டாரு. நான் படிக்கிற காலத்துல சரியா படிக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை பெஞ்சுட்டுவாங்க. அவங்களாம் கடைசியில் உட்கார வச்சிருப்பா. அவங்களுக்கு கேள்வியே கேட்காதப்பான்ட்டு அந்த மாதிரி உங்களை சுவாமி உட்கார வச்சுட்டாரு. எனக்கு பணி செய்யறதுக்கு ரொம்ப விருப்பமா செய்யறேன். நான் வந்து இந்த பணி வந்த அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்குது. அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். நன்றி நன்றி. சுவாமி நம்ம சுவாமி நம்ம வணக்கம் சுவாயிடவன். எனக்கு கொஞ்ச நாளாவே திருவெண்காடுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே உடனே மெசேஜ் போட்டீங்க வந்துட்டீங்க. உழவார பணிக்கு வர்றது நம்ம மனசுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, உடலும் ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க அருளால நாங்களும் ரொம்ப பயனடைகிறோம். நீங்களும் பயனடைறீங்க, நாங்களும் புண்ணியம் சேர்த்துக்கிறோம் உங்களால. நீங்களும் நல்லா நீடூழி வாழும், நானும் வாழும். சுவாமி நம்ம சுவாமி சுவாமி. எனக்கு வந்து இந்த கோயில் பணிக்கு உழவர பணியெல்லாம் வரும்போது ஒவ்வொரு தடவை எனக்கு வந்து ஆரோக்கியமாக திருப்புவாகுது. அது என்ன கடவுளுடைய அருளா உங்களுடைய அருளா என்ன தெரியல. இதெல்லாம் கூட்டு வழிபாடுயா. இது ஒரு கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு இல்லையா? எதனால இப்போ அது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த மசால் வடை கதையாட்டம் தான். எதனால மசால் வடை நல்லா இருக்கு சொல்லுங்க? ராமசாமி ஒரு படத்துல சொல்லுவான் தெரியுமா? பருப்பு எங்கிருந்து வருது, எண்ணெய் எங்கிருந்து வருது. அந்த மாதிரி மொத்த கலவை சேர்ந்தனாலதான் சுவாரப்பணி சிறப்பா இருக்குது இல்லையா? இது ஒண்ணு நீக்கி ஒண்ணு பார்த்தா சிறப்பா இருக்காது. அதனால எல்லாரோட பங்களிப்பும் ரொம்ப சிறப்பா இருக்குது. பணிக்கு வந்த அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, ஆரோக்கியமா இருக்கு. ஆமா ஆமா. இது உழவாரப்பணி வரவங்களுக்கு எல்லாமே உடம்பு நல்லா இருக்குமா? இத பாருங்க, சித்தரை பார்த்த பெருமான் இங்க உட்கார்ந்து இருக்காரு. பைரவர் பார்த்த பெருமான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு மிரக்கல், ஒரு அதிசயம் நடந்தது. அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல போன நேற்று ஆரோக்கியமா உட்காந்துட்டு போறேன் பஸ்ல. ஆமா, பெரிய அதிசயம். ஆமா, பெரிய அதிசயம். இவர் அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல அழுது டூ வீலர்ல உட்காந்துட்டு போறப்ப அவ்வளவு பயந்தேன். நர்ஸ் கூட பயந்துருச்சு. உடனே இது ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு சீர்காழிக்கு அனுப்பிச்சாங்க. சீர்காழிக்கு போயிட்டு வந்தோம்னா பாருங்க நார்மல் ஆயிட்டாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு தமாசா சொன்னாரு. இவர் நைட்டு யூரின் போகணும்னு வெளியே போயிருக்காரு. அந்நேரம் பார்த்து ஒரு நாய் அந்த பெட்ல வந்து படுத்துருச்சு. ஆமா, என்னடா பைரர் வந்து படுத்துச்சு நினைச்சு பார்க்கும்போது இவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது தெய்வம் மனுஷ ரூபாயாம் அப்படிங்கிறத விட்டு தெய்வம் எந்த ரூபத்துலனா வருவாரு இல்லையா? தெய்வம் எந்த ரூபத்துலனா வருவாரு, சரி பண்ணுவாரு. நடந்து ரூமுக்கு வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய விஷயம். இது நாட் ஈவன் 24 hours, less than 15 hours. 15 மணி நேரத்துல இந்த அதிசயம் நடந்திருக்குது. சாரி சொல்லுங்க தம்பி. பைரவர் வேகமூர்த்தத்துல வருவாங்க. பைரவர் வேகமூர்த்தம் வேகமூர்த்தத்துல வருவாங்க. அதாவது என்னன்னா தண்டிக்கிறது இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த தலைமை மூர்த்தம் வந்து என்னன்னா பைரவர் வேகமூர்த்தத்துல வருவாங்க. மூர்த்தம் நடராஜ மூர்த்தம் வேற, அது யோக மூர்த்தம். தட்சிணாமூர்த்தி எல்லாமே தட்சிணாமூர்த்திலாம் பார்த்தீங்கன்னா அது யோக மூர்த்தம். நடராஜர் வந்து என்னன்னா மாதேஸ்வர மூர்த்தத்தில் வருவாங்க. இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவேதவர்ணேஸ்வரர் சாமி இருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து காமிச்சிருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி கிட்ட நந்திய பெருமான் இந்த போருக்கு அந்த அரக்கனை வந்து என்னன்னா ஒழிக்கணும், அதாவது ஆன்மாவுடைய ஆணவ மலத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சாமி அனுப்பிச்சிருப்பாங்க.
நந்தியம்பெருமான் போய் ஆன்மாவோட ஆணவ மலத்தை போய் அடக்கணும்னு போவாங்க, முடியாமல் போயிடும். மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்து என்னன்னா எழுந்தருளி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வேகமூர்த்தத்தில் வந்திருப்பாங்க. வேகமூர்த்தம், அந்த மூர்த்தமாக வந்திருப்பாங்க. இப்போ முதல்ல சாமி வந்து கூப்பிட்டு விடும் போது, நந்திய பெருமானை கூப்பிட்டு விடும் போது யோக மூர்த்தத்தில் இருந்திருப்பார், தட்சிணாமூர்த்தி தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இப்போ அவங்க வந்து என்னன்னா அந்த அசுரனால சாமி வந்து சிதலம் அடைஞ்சிருப்பாரு. நந்திய பெருமான் சிதலம் அடைஞ்ச போது அப்போ வேகமூர்த்தம் வராம யோகமூர்த்தம் வராம வேகமூர்த்தம் வந்தது. ஏன்னா ஆன்மாவுடைய அந்த ஆணவ மலத்தை ஒடுக்கணும்னா வேகமூர்த்தத்தால் தான் முடியும். ஆன்மாவுடைய குற்றத்தை நீக்கணும். அதே மாதிரி அந்த பைரவரும் வந்து என்னன்னா வேகமூர்த்தத்திலே வருவாங்க. நேற்று ஐயா வந்து என்னன்னா அந்த சன்னதி கிட்ட தான் வந்து என்னன்னா அடிபட்டுருந்துச்சு. அங்கே போன உடனே சாமி இப்போ பார்க்க போன உடனே இவர் அந்த அங்கே இருந்த மூலவரும் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா வேகமூர்த்தம் தான். வேகமூர்த்தமாக வந்து சாமி நீக்கிட்டு சிவாயணமா சிவாயணமா சிவாயணமா. இதெல்லாம் நேரில் அனுபவிக்கிறப்ப எப்படி இருக்கும் இல்லையா? இது நீங்கள் சொல்கிறது வேத வாக்கு இல்லையா? அந்த வேத வாக்கு மெய்ப்பிக்கிற போது தான் இப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம மறந்து போய் இருந்திருக்கோம். இதெல்லாம் நினைவுபடுத்தா சுவாமி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. வந்து நந்திய பெருமானை கூப்பிட்டு போருக்கு போப்பா அமைச்சிருப்பாரு. அதே தட்சிணாமூர்த்தியே வந்து என்னன்னா சிதலம் அடைஞ்சு வந்த நந்தியம் பெருமானுக்கு அப்ப காட்சி தந்து நான் போய் பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஞானம் வந்து ஆன்மாவுடைய குற்றம் நீங்கினதுக்கு அப்புறம் தான் தட்சிணாமூர்த்தி வருவார், குரு வருவார். ஆன்மாவுடைய குற்றம் நீங்காத வரைக்கும் வந்து சாமி வந்து என்னன்னா ஆன்மாவுடைய குற்றத்தை நீக்கிறதுக்காக தான் இப்படி வருவார். வேகமூர்த்தமா நீக்கினதுக்கு அப்புறம் யோகமூர்த்தமா வந்து என்னன்னா அருள். நீங்கள் இந்த ஆடியோ மட்டும் எனக்கு அனுப்புங்க. இது சரியாக இருந்திருக்காது. எடிட் பண்ணுறப்போ இந்த ஆடியோ சேர்த்து பண்ணிடுவோம். கேட்குறவங்க மெசேஜ் கரெக்டாக பர்ஃபெக்டாக போய் சேரும். எப்படிம்மா ஃபீல் பண்ணீங்க? வடலூர்லேருந்து வந்திருக்கீங்க. அன்னதானம்னாலே வடலூர் தான். அப்பேற்பட்ட தளத்துலேருந்து வந்திருக்கீங்க. நான் வருவேன் எதிர்பார்க்கல. நான் வர்றதுக்கு மாலதி நேற்றே சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அன்னதானம் பண்ண ஒருத்தர் வந்து உடலை விட்டுட்டாங்க. ஸோ அந்த பணியை முடிச்சுட்டு வர்றதுக்காக என்னை ட்ராப் பண்ணி வச்சிருச்சு பிரபஞ்சம் நேற்று. அவரை முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் எனக்கு ரூட் கிளியர் ஆகிடுச்சு. நான் வந்து சேர்ந்துட்டேன். எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா போன பிறவியோடைய இதை விட்டுட்டு போனதை திரும்ப நான் அந்த ஃபேமிலியோட தொடர்ந்து பயணிக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். குடும்பத்தில் எனக்கு ஒன்றா சேர்த்த மாதிரி ஒரு ஃபீல், சேர்த்த மாதிரி எனக்கு ஒரு கண்ணு அழுக்க வருது. சன்மார்க்கம் சிவமார்க்கம் ரெண்டும் ஒன்று தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டும், அதாவது சிவமார்க்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக சன்மார்க்கத்தை பின்பற்றுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு எனக்கு. ரெண்டும் வேற இல்லை, ரெண்டு கண்ணு மாதிரி கிடைக்கிறேன் நான். முகுந்தனையா சொல்லுங்கய்யா. நெத்தியில பெரிய நாமம் தட்டிட்டு பட்டசுவாமியை பார்க்க வந்திருக்கீங்க. அவருக்கு ரெண்டும் ஒன்று முடிச்சிட்டாரு. சிவாய நம.